ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். ஒரு டப்பாக்குள்ள சின்னதா விஷத்தை செட் பண்ணி அந்த விஷம் ஆக்டிவேட் ஆக மெக்கானிசமும் செட் பண்ணி ஒரு பூனைய அதே டப்பாக்குள்ள போட்டு மூடி வச்சிடுறாங்க. அந்த மெக்கானிசம் நடந்தாதான் விஷம் ஆக்டிவேட் ஆகும், இல்லனா அது ஆகாது. சோ இப்ப இந்த பூனை செத்துருச்சா இல்ல உயிரோட இருக்கா? நம்ம அந்த டப்பாவை திறந்து பாக்குற வரைக்கும் சரியான பதில சொல்ல முடியாது. ஆனா டப்பாவை திறக்காத வர அங்க 2 ரியாலிட்டி இருக்கு. ஒன்னு, அந்த பூனை செத்து இருக்கும். இன்னொன்னு, அந்த பூனை உயிரோட தான் இருக்கும். டப்பாவை திறந்து பாக்குறப்போ நம்ம எதை அப்சர்வ் பண்றோமோ அதுதான் உண்மையான ரியாலிட்டின்னு நம்புவோம். இது முன்னாடி காலங்கள்ல செஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதை எதுக்கு நான் இப்ப சொல்ல வரேன்னா, நம்ம ரியாலிட்டி நினைக்கிற கண்ணு முன்னாடி இருக்க விஷயங்கள் உண்மை கிடையாது. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் மாறலாம். நம்ம எந்த ரியாலிட்டிக்கு வேணாலும் ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ மல்டிவர்ஸ், பல டைம்லைன்ஸ், பல ரியாலிட்டிஸ், இதெல்லாமே உண்மைதானா? ஒண்ணுமே இல்லாம இருந்தவன் திடீர்னு எப்படி பணக்காரன் ஆகுறான்? பணமே இல்லாம இருக்கிறது தான் அவனோட ரியாலிட்டியா இருந்தது. இப்போ பணம் தான் அவனோட ரியாலிட்டியா இருக்கு. இது 2ல எது உண்மை? டீ கடையில டீ கிளாஸ் கழுவிட்டு இருந்தவங்க இப்ப அரசியல்ல தலைமை பதவியில இருக்காங்க. சோ டீ கிளாஸ் கழுவுனது அவங்களோட ரியாலிட்டியா இல்ல அரசியல் அவங்களோட ரியாலிட்டியா? டீ கிளாஸ் கழுவுறது தான் அவங்க ரியாலிட்டினா எப்படி அரசியல் ரியாலிட்டிக்கு வந்தாங்க? எப்படி இது மாறுச்சு? டைம்லைன் ஜம்பா? என்ன மாயை விளையாட்டுது? நீங்க டாக்டராக ஆசைப்படுறீங்க, பட் இப்போ நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க. ஆனா இன்னொரு ரியாலிட்டியில நீங்க ஆசைப்பட்ட மாதிரி டாக்டரா இருக்கீங்க. அப்ப ஏற்கனவே இருக்க இன்னொரு ரியாலிட்டியில இருக்க டாக்டரை நீங்க ஆக்சஸ் பண்ணா அந்த டைம்லைனுக்கு அப்படியே ஜம்ப் அடிச்சு உங்களால டாக்டர் ஆகிட முடியுமா? அப்படின்னா எல்லாமே ஈஸி. நான் எப்படி இருக்கேன்னு நினைக்கிறேனோ அப்படியே மாறிடுவனே. கரெக்ட் தானே? என்ன படம் பார்த்துட்டு வந்துமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீன்னு கேக்குறீங்களா? இந்த பிரபஞ்சத்துல நம்ம கற்பனைக்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. பொய்ய நினைக்கிற விஷயங்கள், ஏமாத்து வேலை நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நிஜமாதான் இருக்கும். அப்படிதானே இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டைம்லைனும். யோசிச்சு பாருங்க, நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்களோ இப்ப எப்படி இருக்கீங்களோ, இனி ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறீங்களோ, இது எல்லாமே ஒரு இடத்துல தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு இன்ச்சு கூட மிஸ் ஆகாம. சுவரே இல்லாத ஒரு லைப்ரரி, எல்லையே இல்லாத ரெக்கார்ட்ஸ். சாதாரணமா ஒரு லைப்ரரிக்குள்ள போறப்போ அவ்வளோ புக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆத்தருக்கும் சொந்தமான புக்ஸ். அது எல்லாமே அந்த மாதிரி ஆன்மாக்களோட லைப்ரரி தான் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த வாழ்நாள் முழுக்க ஒரு ஆன்மா என்ன யோசிக்கணும், என்ன உணரணும், என்ன செயலை செய்யணுங்கிற இன்ச் பை இன்ச் டீடைல்ஸ் இதுல முன்னாடியே பதிக்கப்பட்டிருக்கும். அதுவும் மல்டிபிள் டைம்லைன்ஸ்ல. தலைவிதி எழுதப்பட்டிருக்க ஏடுன்னு கூட சொல்லலாம். இங்க ஹைலைட் என்னன்னா, உங்களால இதை முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். இதை நீங்க ரீட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஆன்மாவோட கோணத்துல இருந்து இந்த வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களோட நெக்ஸ்ட் லெவல் ரியாலிட்டியா அன்லாக் பண்ண முடியும். நீங்க கேட்ட ரியாலிட்டிக்கு ஜம்ப் பண்ணி அந்த வாழ்க்கையை சந்தோஷமாவும் வாழ முடியும். ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கடைசி வரை கேளுங்க. தெரியாத பல மர்மமான விஷயங்கள் இதுல ஒளிஞ்சிருக்கு. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட். ஆகாஷா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் முதன்மை பொருள். இத ஒவ்வொரு எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உணர்ச்சிகள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்க ஒரு எனர்ஜி ஃபீல்ட். இப்போ நீங்க இந்த பதிவை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க இந்த லைப்ரரிக்கான கதவை திறந்துட்டீங்கன்னு அர்த்தம். கேள்வி என்னன்னா, உங்களால உள்ள நுழைய முடியுமா? ஒருவேளை நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உங்களோட எந்த எல்லையற்ற திறமைய நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஒவ்வொரு ஆன்மாவோட மொத்த பயண ஏடா இருக்க இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ வைப்ரேஷனல் ரெக்கார்ட்னு சொல்றாங்க. இதுல எந்த ஒரு விஷயமும் விட்டு போகாது. எல்லா டீடைல்ஸும் ஒண்ணு விடாம பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்போ நீங்க இந்த மொமெண்ட்ல இருக்கீங்கல்ல, இது பல கோணங்கள்ல இருக்கும். ஒரே டைம்ல ஒரு ஆறு பல திசைகளுக்கு ஓடினா எப்படி இருக்கும், அதே மாதிரி நம்மளோட இந்த பிரசன்ட் டைம்லைன்ல பல த்ரெட்ஸ் இருக்கு. பெரிய மேப் மாதிரி. அண்ட் இந்த மேப் எல்லாம் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல தான் பதிவு செய்யப்பட்டிருக்கும். சோ பல த்ரெட்ஸா போய்கிட்டு இருக்க டைம்லைன்ஸ்ல நமக்கேத்த சரியான டைம்லைனை தேர்வு செய்யணும். ஒவ்வொரு டைம்லைனுக்கும் தனித்தனி ஹேபிட்ஸ், சாய்ஸஸ், நம்பிக்கைகள் எல்லாமே இருக்கும். சில டைம்லைன் ரொம்ப லேசா இருக்கும், சிலது மோசமானதா இருக்கும். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல எல்லா டைம்லைன்ஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதால நீங்க எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே டைம்லைனை ஆக்சஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு ரெக்கார்ட் கீப்பர் இருக்காரு. ஏலியன் எல்லாம் இல்ல. ஒவ்வொரு டைம்லைன்லயும் உங்களோட கான்ஷியஸ்னஸ் இருக்கு. இதால வார்த்தைகளால பேச முடியாது, சென்ஸ் தான் பண்ண முடியும். நம்ம நெஞ்சில வார்மா ஃபீல் ஆகும். உள்ளுக்குள்ள எனர்ஜி மாற்றமே நடக்கும். இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் உங்களால ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம மனநிலை சரியா இருக்கணும். உடலுக்குள்ள போய் என்னென்ன டைம்லைன்ஸ்லாம் பாசிபிள்னு நீங்க செக் பண்ணணும். நான் சொல்றத கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு புக்கை நீங்க ஓபன் பண்றீங்க. அதுல எந்த வார்த்தைகளும் இல்ல, வெறும் படங்கள் மட்டும்தான் இருக்கு. ஒரு ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தா அது கம்ப்ளீட்டா வேற ரியாலிட்டியா இருக்கு. இப்ப வாழ்ந்துட்டு இருக்க நீங்க அந்த ரியாலிட்டியில பெரிய பணக்காரனா, நம்பிக்கையானவனா, சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சோ இந்த புக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸோட ஒரு பகுதி. இதே மாதிரி பல பகுதிகள் இருக்கும். ஓபன் பண்ற அடுத்த நொடி நீங்க இன்னொரு வெர்ஷன்ல இருக்கவங்கள ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது சும்மா பகல் கனவு இல்ல, இது நிஜமா ஃபீல் ஆகும். நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா நுணுக்கமா கற்பனை பண்றீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி உங்க நரம்பு மண்டலம் ரெஸ்பாண்ட் பண்ணும். உங்க மூளை தன்னைத்தானே ரீவயர் பண்ணிக்கும். உங்களோட எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் உண்மையா நீங்க ஃபீல் பண்ண முடியும்.
ஒவ்வொரு டைம் லைனுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. நீங்க எப்படி சிந்திக்கிறீங்க, உணர்றீங்கன்னு எல்லாத்தையும் இது காட்டும். இப்ப இருக்க உங்களோட பிரசன்ட் மொமெண்ட்டை நீங்க ரீட் பண்ணணும்னா சில கேள்விகளை கேட்டுக்கங்க. தினம் எனக்கு கிடைக்கிற அனுபவங்கள் மோசமானதா இருக்கா இல்ல இலகுவானதா இருக்கா? என்னோட உணர்ச்சிகள் நிம்மதி, நன்றி உணர்வு இப்படி பாசிட்டிவிட்டி பக்கம் போகுதா இல்ல பயம், சந்தேகம் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி பக்கம் போகுதா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க எந்த லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சில இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். எனர்ஜிகள் பொய் சொல்லாத. நீங்க வாயால பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எவ்வளோ சொல்லலாம், ஆனா உங்க எனர்ஜி வறுமை பக்கம் தான் போகுதுன்னா நீங்களும் அதை நோக்கி தான் வாழ்வீங்க. இந்த ரியாலிட்டியை ரேடியோ ஸ்டேஷன்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸ்லயும் நீங்க வெவ்வேறு வெர்ஷன்ல இருக்கீங்க. ஒரு ஸ்டேஷன்ல நீங்க கஷ்டப்படுற மனுஷனா நிக்கலாம், இன்னொரு ஸ்டேஷன்ல நீங்க பெரிய பணக்காரனா நிக்கலாம், இன்னொரு ஸ்டேஷன்ல நீங்க புத்திசாலியாவும் இருக்கலாம். இந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் நீங்க உருவாக்கல, இது ஆல்ரெடி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல பதிவு செய்யப்பட்டுதான் இருக்கு. நீங்க அது உங்களோட எண்ணங்கள், உணர்ச்சிகள், நம்பிக்கைகள் இது கூடலாம் இணைவீங்க. இது மேஜிக்கெல்லாம் இல்ல, இயற்கையா நடக்கிறது தான். குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பார்ட்டிகல் பல நிலைகள்ல இருக்கும், ஆல்ரெடி பல ரியாலிட்டிஸ் இருக்கும். அதை நம்ம அப்சர்வ் பண்ணாதான் தெரியும். நீங்க எது உண்மையான ரியாலிட்டி நினைக்கிறீங்களோ அதுதான் அக்செப்ட் பண்ணி வாழ்வீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்களோட பல வெர்ஷன்ஸும் கூட இருக்கும். அதை உங்களால ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, இன்னொரு 10 வெர்ஷன்ல ஒண்ணுல நீங்க பயந்து போயிருக்கலாம், சோகமா இருக்கலாம், அழுதுகிட்டு இருக்கலாம். இப்படி எது உங்களோட கான்சியஸ்னஸுக்கு சரியா ஃபீல் ஆகுதோ அதை தான் நீங்க தேர்வு செய்வீங்க. எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு பயப்படுறது, அழுறது, டென்ஷன் ஆகுறது, இந்த 3 டைம் லைன்ல நீங்க எந்த டைம் லைன் வேணும்னு ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதான் உங்களுக்கு ரியலா மாறும். இப்போ நீங்க கான்சியஸா டைம் லைனை ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிற அவேர்னஸ் வேணும். நீங்க ரொம்ப கீழ்மட்டமான மோசமான டைம் லைன்ல இருக்கீங்கன்னா அதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கு. நம்பர் 1, எப்பவுமே பயத்திலையும் சந்தேகத்திலையும் இருப்பீங்க. லைக் போச்சு, இப்படி மோசமா நடந்துட்டா என்ன பண்றது, தோத்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற வேர்ஸ் கேசஸை மட்டும்தான் நீங்க கற்பனையே பண்ணுவீங்க. நம்பர் 2, தொடர்ந்து போராட்டமா இருக்கும், ஒரே பேட்டர்ன்ஸ் தான் வரும். பண பிரச்சனை, மோசமான மக்கள், மோட்டிவேஷனே இல்லாம சோர்வா இருக்கிறது, இப்படிதான் நடக்கும். நம்பர் 3, ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது, தெரியும் எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்கும், இந்த மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. நம்பர் 4, உடல் ரீதியா ஃபீல் பண்ணுவீங்க. ஷோல்டர் டைட்டா இருக்கும், சரியா மூச்சு விட முடியாது, மயக்கமா இருக்கும். நம்பர் 5, எதுலயும் சிங்க் இல்லாம ரொம்ப எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்க லைஃப்ல இருந்தா இப்ப இருக்க கரண்ட் ரியாலிட்டியில நீங்க கீழ்மட்டமான கஷ்டமான நிலைமையில இருக்கீங்க. உங்க லைஃப்ல நிறைவே இல்லைன்னு அர்த்தம். அதே நீங்க இப்ப இருக்க டைம் லைன் நிறைவானதா இருக்குன்னா இதெல்லாம் நடக்கும். நம்பர் 1, எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாம லைஃப்ல எல்லாமே நேச்சுரலா நடக்கும். நம்பர் 2, நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகளும் தெளிவா சரியா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். நம்பர் 3, கோஇன்சிடென்சஸ் அதிகம் நடக்கும், எல்லாமே தற்செயலா கைகூடி வந்து உங்களை வழி நடத்தும். நம்பர் 4, ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாருக்கும் போகும். நம்பர் 5, நான் எங்க இருக்கணுமோ அங்கதான்டா இருக்கேன்னு உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். இந்த 5 விஷயங்கள்ல 1-2 விஷயங்கள் நடந்தாலே போதும், நீங்க உங்களோட ஹையர் டைம் லைனோட, அதாவது உங்களோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ல இருக்க ஹையர் வெர்ஷனோட இணைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நிறைவான டைம் லைன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ உங்க கண்ணு முன்னாடி பல டைம் லைன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டைம் லைன்லயும் உங்களோட ஒவ்வொரு வெர்ஷன் இருக்காங்க. அதுல எது நிறைவான சிறப்பான வெர்ஷனோ அதை நீங்க தேர்வு செய்ய போறீங்க. இதை நீங்க கான்சியஸா பண்ண முடியும். டைம் லைனை ஷிஃப்ட் பண்றது இப்ப இருக்க கரண்ட் லைஃப்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதா நினைக்காதீங்க. அப்கிரேட் ஆகுறீங்க, அடுத்த கட்டத்துக்கு மேல போறீங்க. சோ கான்சியஸா உங்களோட நிறைவான டைம் லைனுக்கு நீங்க ஷிஃப்ட் ஆக சில ஸ்டெப்ஸ் சொல்றேன். நம்பர் 1, ஏத்துக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். எதுன்னே தெரியாம ஒரு விஷயத்த செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியாது. சோ முதல்ல நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும். இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, என்னென்ன பேட்டர்ன்ஸை பாக்குறீங்கன்னு நேர்மையா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க. இது எதையும் நீங்க பொய்யனோ இல்ல நம்ப மாட்டேனோ வெறுக்க வேண்டாம், தவிர்க்க வேண்டாம், ஏத்துக்கங்க. இப்போ நான் இந்த நிலைமையில தான் இருக்கேன், நான் நிறைவான நிலைக்கு ஷிஃப்ட் ஆவேன்னு ஸ்ட்ராங்கா ஏத்துக்கங்க. தியானம் பண்றப்போ, ஜர்னலிங் பண்றப்போ மனசார உங்க ஆழ் மனசுகிட்ட கேளுங்க, நான் இப்போ எந்த டைம் லைன்ல இருக்கேன், என்ன ரியாலிட்டியில இருக்கேன், எது என்ன இங்க இருக்க வைக்குதுன்னு கேளுங்க. உங்க எண்ணங்கள், உணர்ச்சிகள், நினைவுகள் மூலமா ஆகாஷிக் ஃபீல்டு உங்களுக்கு பதில் சொல்லும். நம்பர் 2, உங்க உணர்ச்சிகளை ஹேண்டில் பண்ணணும். பயம், கோவம் இந்த மாதிரி உணர்ச்சிகளை நீங்க சப்ரஸ் பண்ணக்கூடாது. இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அதுவா உங்களை விட்டு போக விடணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம அதுவாவே மூவ் ஆன் ஆகி போகணும். ஆகாஷிக் ஃபீல்ட்ஸால வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாது, வைப்ரேஷனுக்கு தான் அது ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ உங்களோட உணர்ச்சிகளை நீங்க முழுமையா ஃபீல் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. ஃபீல் பண்ணி பண்றப்போ பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொல்றதை விட வேகமா நீங்க கேட்ட நிறைவான டைம்லைனுக்கு நீங்க ஷிஃப்ட் ஆக முடியும். அடுத்து நம்பர் 3, உங்க நம்பிக்கைகளை நீங்க மாத்தி அமைக்கணும். ஒவ்வொரு டைம் லைனுக்கும் நம்பிக்கைகள் ஆணிவேரா இருக்கும். பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் நீங்க நினைச்சா அந்த எண்ணங்கள் இருக்க டைம் லைன்ல தான் நீங்க இருப்பீங்க. அதே உங்களோட மனசை மாத்துங்க,
பணம் எனக்கு அளவே இல்லாம கொட்டிக்கிட்டு இருக்குன்னு நீங்க மனசார நம்புனீங்கன்னா அந்த நிறைவான பணம் இருக்க டைம்லைனுக்கு நீங்க வேகமா ஷிஃப்ட் ஆவீங்க. இப்படிதான் பல ஏழைகள், பல நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்த மக்கள் எல்லாம் டாப் சக்சஸ்ஃபுல் பீப்புளா வந்திருக்காங்க. எல்லாமே அவங்க நம்பிக்கையை ஷிஃப்ட் பண்ணதாலதான். நம்பிக்கைகள் பாஸ்வேர்ட்ஸ் மாதிரி. ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒவ்வொரு ரியாலிட்டிக்குள்ள நுழையறதுக்கான பாஸ்வேர்ட்ஸ். சோ இந்த நம்பிக்கைகளை சரியா யூஸ் பண்ணா சரியான டைம்லைனுக்கு ஷிஃப்ட் ஆகலாம். உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷனை இப்பவே ஏத்துக்கங்க. இப்ப இருக்க உங்களோட இன்னொரு வெர்ஷன் ரொம்ப நிறைவா, நிம்மதியா, சிரிச்சுக்கிட்டே பல வெற்றிகளோட நம்பிக்கைகளோட வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? யோசிக்கவே சூப்பரா இருக்குல்ல? அவன் எப்படி யோசிப்பான், எப்படி மூச்சு விடுவான், அவனோட வாழ்க்கையை எப்படி ஆரம்பிப்பான், சவால்களை எப்படி எதிர்கொள்வான், இப்படி அவனை பத்தி கற்பனை பண்ணி பாருங்க. அவன் கண்டிப்பா பாசிட்டிவா பவர்ஃபுல்லா தான் இருப்பான். இதை அப்படியே இப்ப இருக்க வாழ்க்கையில நினைச்சிருங்க. உங்களோட இன்னொரு வெர்ஷன் எப்படி இருக்கானோ அவனை அப்படியே இப்ப கொண்டு வந்துருங்க. அவனோட பேச்சு, சிந்தனை முறை, செயல் எல்லாத்தையும். நம்ம ஆசைப்படுறதை விட நமக்கு தனி அடையாளத்தை உருவாக்கணும். இந்த அடையாளத்துக்கு தான் ஆகாஷிக் ஃபீல்ட் வேகமா ரெஸ்பாண்ட் பண்ணும். நீங்க உங்களோட அந்த ஃபியூச்சர் வெர்ஷனாவே மாறி செயல்பட்டீங்கன்னா அந்த டைம்லைனுக்கு நீங்க சீக்கிரம் போயிடுவீங்க. நம்பர் 5, நன்றி உணர்வு. நன்றி உணர்வுக்கு அதிகப்படியான சக்தி இருக்கு. செம பாசிட்டிவ் எனர்ஜி அது. இதுவுமே ரொம்ப ஹையஸ்ட் வைப்ரேஷனை எழுப்பி ஆகாஷிக் டைம்லைன்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டைம்லைனை ஆக்சஸ் பண்ண வைக்கும். நீங்க எப்படியெல்லாம் இருக்க ஆசைப்படுறீங்களோ அதை கற்பனை பண்ணி அதுக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு சூப்பர் லைஃப் கிடைச்சதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே மாசம் எனக்கு 1,00,000 வருமானம் வருது. சொந்த வீடு வாங்கிட்டேன், அதுக்கு நன்றின்னு உங்க நன்றி உணர்வை மனசார வெளிப்படுத்துங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்க நன்றி சொல்லணும். இது உங்களுக்கு வேண்டிய அந்த நிறைவான டைம்லைன்ல உங்களை இணைய வைக்கும். உண்மை என்னன்னா, உங்க விதியை நீங்க அடித்தளத்துல இருந்து உருவாக்க மாட்டீங்க. ஆனா ஆல்ரெடி இருக்க பெஸ்டான வெர்ஷனை, பெஸ்டான விதியை நீங்க ஆக்சஸ் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட உங்க பழைய விதியை புதுசா நிறைவா மாத்தி அமைக்கிற மாதிரி தான். உங்களோட பல வெர்ஷன்ஸ்ல இருக்க பெஸ்டான வெர்ஷனை நீங்க தேர்வு செய்ய இந்த ஆகாஷிக் டைம்லைன் செலெக்ஷன் உதவும். நான் பெஸ்ட் லைஃபை கட்டமைக்கணும்னு நீங்க கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். ஆல்ரெடி அது ரெடியா இருக்கு. அதை பிடிச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். என்னென்னமோ சொல்றீங்க, மல்டிவர்ஸ் கான்செப்டா இருக்கே, வேற எங்கேயோ தூரமா நான் போயிருவேனா அப்படியெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. இதெல்லாமே ஒரு மைண்ட் கேம் தான். உங்க கண்ணு முன்னாடி தெரியுற ஒரு ரியாலிட்டி ஒரு மாயை வலை. அது மாறிக்கிட்டே இருக்கும். உங்க மைண்டுக்கு ஏத்த மாதிரி, உங்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி. ஒண்ணுமே இல்லாம இருந்தவன் திடீர்னு எப்படி பணக்காரன் ஆகுறான்? பணமே இல்லாம இருக்கிறது தான் அவனோட ரியாலிட்டியா இருந்தது. இப்போ பணம் தான் அவனோட ரியாலிட்டியா இருக்கு. இது ரெண்டுத்துல எது உண்மை? அப்ப கண்ணு முன்னாடி இருக்க மாயை வலையில பல வெர்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் அவன் எது உண்மைன்னு அவன் தேர்வு செய்யறானோ அதான் உண்மையான ரியாலிட்டியா அவனுக்கு இருக்கும். நம்ம தூரமா போகல. இந்த ஆகாஷிக் ஃபீல்ட ஆக்சஸ் பண்றோம். எல்லாராலையுமே முடியும். நமக்குள்ள இருக்க சூப்பர் கான்சியஸ் மைண்டால முடியும். நம்மளோட சுயநினைவுக்கு எட்டாத சில ஞாபகங்கள் மறைஞ்சு புதஞ்சு ரொம்ப ஆழத்துக்குள்ள இருக்கும். லைக் நம்ம குழந்தையில இருந்து ஒவ்வொரு நொடியும் பார்த்து கேட்டு ஃபீல் பண்ண விஷயங்கள். இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு சேர்த்தா நம்மளோட சூப்பர் கான்சியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணி இந்த ஆகாஷிக் ஃபீல்டுக்குள்ள போகலாம். எது சரியான நேரம்? நம்ம மூளை தீட்டா அப்படிங்கிற நிலையை அடையிறது தான் இதுக்கான சரியான நேரம். தியான நிலைன்னு இதை சொல்லலாம். நீங்க விழிச்சிருக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் இடையில இருக்க நேரம். இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல என்னெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் உங்களால ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். சோ ஒரு அமைதியான இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி நம்பிக்கையோட இதை பண்ணுங்க. ஸ்லோவா மூச்சு விடுங்க. உங்க எண்ணங்கள் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. நிறைய கற்பனைகள் வரலாம், எமோஷன்ஸ் வரலாம், வார்த்தைகள் கூட வரலாம். இது எல்லாத்தையும் நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஏத்துக்கங்க. ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள மாற்றங்கள் தெரியும். நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய சிம்பிள்ஸ் தெரியலாம், புது ஃபீலிங்ஸ் தெரியலாம். சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு நினைவுக்கு வரலாம். இதெல்லாமே க்ளூஸ். பக்கத்துலயே ஒரு நோட் வச்சுக்கோங்க. அதுல நீங்க உடனே நோட் பண்ணணும். ஏதோ ஒரு ஞாபகம், பேரு, உணர்வு எதுவா இருந்தாலும் நீங்க எழுதணும். ஜட்ஜ் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் எழுதுங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே எழுதுங்க. இதை நீங்க கண்ணாடி முன்னாடி கூட உட்காந்து பண்ணலாம். இப்போ நீங்க எங்க கரண்ட் ரியாலிட்டியில இருக்கீங்க. அந்த கண்ணாடிக்குள்ள உங்களோட பல வெர்ஷன்ஸ் இருக்காங்க. அவங்க நிறைவான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதை நீங்க அப்சர்வ் பண்ணணும். அந்த கண்ணாடியில இருக்கவங்க வெர்ஷன் எழுந்து நடந்து நம்பிக்கையோட இருக்க மாதிரி, பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி இமேஜை கற்பனை பண்ணி பாருங்க. அப்படியே அவங்க கிட்ட பேசுங்க. உங்களோட எந்த நம்பிக்கை, எந்த செயல்கள் உன்னை இப்படி பவர்ஃபுல் ஆக்குச்சுன்னு கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள ஃபீலிங் வரும். சில வார்த்தைகள், கற்பனைகள் எது வேணாலும் வந்துட்டு போகலாம். ஏதோ உங்ககிட்ட பேசும். நீங்களும் பேசுங்க. என்ன சொல்லுதோ அதெல்லாம் கவனிச்சு நோட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற க்ளூஸ் கிடைக்கும். எல்லா ஆன்மாக்களுக்குமே பல வெர்ஷன்ஸ் இருக்கும். அவங்க தான் எனக்கு இது ஒண்ணுதான் வேணும்னு தேர்வு செஞ்சிருக்காங்க. ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ங்கிறது வெளியே இருக்க விஷயம் இல்ல, உங்களோட நினைவுல இருக்க விஷயம்தான். இதை ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க இதை ரீட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய வெர்ஷனுக்குள்ள போக முடியும். கான்ஷியஸா நீங்க புது எண்ணம், புது ஃபீலிங் எல்லாம் சூஸ் பண்றீங்கன்னா நீங்க புது பேஜ் எழுதுறீங்கன்னு அர்த்தம். பயம் வேண்டான நன்றி உணர்வை தேர்வு செய்வீங்க. கண்ட்ரோல் இல்லாம நம்பிக்கையை தேர்வு செய்வீங்க. இதெல்லாமே உங்க ஆன்மாக்குள்ள ஆல்ரெடி இருக்க ஒரு டைம்லைன் தான். அது கூட நீங்க அலைன் ஆகுறீங்க. இப்ப இருக்க ரியாலிட்டில இருந்து நீங்க எஸ்கேப் ஆகல. உங்களோட நெக்ஸ்ட் லெவல நீங்க அடையிறீங்க. அவ்வளவுதான். பிரபஞ்சம் நம்மளோட வார்த்தைகளுக்கு பதில் சொல்லுதுன்னா நேரடியா வார்த்தைகளுக்காக இல்ல, நம்ம வார்த்தைகள் வெளியிடுற ஃப்ரீக்வன்சிக்காக பதில் சொல்லும். இந்த ஃப்ரீக்வன்சி நிறைவான நிலையோட மேட்ச் ஆனா உங்க வாழ்க்கை தானா மாறும்.
வாய்ப்புகள் தேடி வரும், எல்லாமே சிங்க் ஆகும். உங்க வாழ்க்கைக்குள்ள சரியான மனுஷங்களும் வருவாங்க. அப்துல் கலாம், அம்பானியோட லைஃப் எல்லாம் டோட்டலா மாறி அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன் டைம்லைனை தேர்வு செஞ்ச மாதிரி நீங்களும் கூட தேர்வு செஞ்சு உங்க வாழ்க்கைய மாத்திக்கலாம். இந்த பெஸ்ட் டைம்லைன்ல, நிறைவான டைம்லைன்ல உங்களை நீங்க உள் நுழைச்சு அதை உங்க ரியாலிட்டியா மாத்துங்க. இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வெளியே இல்ல, உங்க ஆன்மாக்குள்ளதான் இருக்கு. நீங்க தான் இந்த லைப்ரரி, நீங்க தான் இந்த ரெக்கார்ட்ஸ், நீங்க தான் நிறைவு, சந்தோஷம் எல்லாமே. உங்களுக்குள்ள இருக்க இந்த இன்ஃபினிட் சக்தியை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே உங்களால ஆக்சஸ் பண்ணிட முடியும். என்ன வேற பெஸ்டான டைம்லைனுக்கு ஜம்ப் அடிப்போமா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பெஷலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.